என்ன விளையாடிட்டு இருக்கியா? இது போலீஸ் ஸ்டேஷன். அவங்க தான் அறிவு இல்லாம இந்த நேரத்துக்கு வந்து இங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா நம்ம நிலைமை என்னன்னு உனக்குமா புரியல? நீ பாட்டுக்கு வந்து பாவம் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க. கொலை பண்ணதுக்காக கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய அக்யூஸ்ட ராத்திரியில, அதுவும் நடுராத்திரியில ஃபேமிலியில இருக்கிறவங்க வந்து பார்த்துட்டு போறது மேலதிகாரிகளுக்கு தெரிஞ்சா உன் வேலை போறதோட என் வேலையும் சேர்ந்து போயிடும். கொஞ்சமாவது சென்ஸோட நடந்துக்கோ. ரூல்ஸ் மீறி என்னால எதுவும் பண்ண முடியாது. மேடம், நீங்க சொல்ற விஷயம் எல்லாமே எனக்கு புரியுது மேடம். ஆனா அந்த குழந்தைங்க அழறத பார்த்தா இந்த மாதிரி நீங்க பேச மாட்டீங்க மேடம். அதுல ஒரு குழந்தைக்கு பேச வரல போல மேடம். அந்த குழந்தை அவங்க அம்மாவை பார்க்கணும்னு சொல்லி அழறத பாக்குறப்போ மனசுக்கு என்னமோ மாதிரி இருக்கு மேடம். ஆபத்துக்கு பாவம் இல்ல மேடம். அந்த குழந்தைங்களுக்காக நாம ரிஸ்க் எடுக்கிறதுல தப்பு இல்லைன்னு தோணுது நீ மேடம். என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறியா? நாம பாவமா இருக்குன்னு அலோ பண்ணி அதனால ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாரையும் கூண்டோட சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் நீ இப்படி பேசுறத கேக்குறதுக்கு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. மேடம், அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது மேடம். சரி, ஆனா அவங்களுக்கு பாவம் பார்க்க போய் நீ மாட்டிக்காத. பத்திரமா இரு. நாங்க போயிட்டு வந்துடுறோம். ம். கான்ஸ்டபிள் மேடம். வாங்க, ரவுண்ட்ஸ் போயிட்டு வருவோம். ஓகே மேடம். பாரதி, ம்? கையில என்னாச்சு? இவ்வளவு பெரிய காயம்? நான் துரையோட சண்டை போடுறப்போ அவன் நகம் பட்டு வந்த காயம் சார். நல்லா கீறி விட்டுட்டான். வலி இருக்கா? இல்ல சார், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். அம்மா, நாளைக்கு நீ கண்டிப்பா வீட்டுக்கு வந்துடுவல்லம்மா. அம்மா, நாளைக்கு அக்காவுக்கு பிறந்த நாளும்மா. நீ அக்கா கூட இருக்கணும்னு அக்கா ரொம்ப ஆசைப்படுறா. அம்மா, நாளைக்கு நீ கண்டிப்பா வந்துடும்மா. எனக்கு இந்த இடம் பிடிக்கவே இல்லைம்மா. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே வீட்டில் சந்தோஷமா இருக்கலாமா? எனக்கு நீ என் கூடவே இருக்கணுமா? நீ இல்லாம எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுமா. உன் பர்த்டேக்கு உன் கூட நான் இருக்கணும்னு சொல்றியா? சார், என்னோட நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். நான் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுதான் இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க மேடம் அலோவ் பண்ணிருக்காங்க. மேடம் ரவுண்ட்ஸ் முடிச்சிட்டு வர டைம் ஆயிடுச்சு. அவங்க வர வரைக்கும் நீங்க இங்க இருந்தா பிரச்சனை ஆயிடும் சார். அப்புறம் எனக்கு தான் சார் திட்டு விழும். சீக்கிரமா கூட்டிட்டு கிளம்புங்க சார். சாரி மேடம், நான் கூட்டிட்டு போயிடுறேன். ஆதித்யா, தமிழ், அப்பா சொன்னா கேப்பீங்கல்ல. அம்மா நாளைக்கு அக்காவோட பர்த்டேக்கு நம்ம வீட்டில் இருப்பாங்க. இப்போ நம்ம போனாதான் நாளைக்கு அம்மாவை விடுவாங்க. நீங்க 2 பேரும் அம்மா கிட்ட சொல்லிட்டு கிளம்புங்க. அப்பா சொல்றாருல, அப்பா சொல்ற பேச்ச கேளுங்க. அவர் கூட கிளம்புங்க ப்ளீஸ். சரிம்மா, கண்டிப்பா நாளைக்கு நீ வந்துடணும். ம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இந்த உதவியை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். பரவாயில்ல சார். பாரதி, தைரியமா இருங்க. சும்மா நடிக்காத பவானி. நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆதி விஷயத்துல நீ போட்டிருக்கிற திட்டப்படி எல்லாம் நடக்கணுங்கிறதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். துரையை நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்து அவனை அடிச்ச வரைக்கும் நடந்த விஷயம் வரைக்கும் தான் உண்மை.
அதுக்கப்புறம் நான் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டேன். அவனை கொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஆனா என்ன ஜெயிலுக்கு அனுப்புறதுக்காக அவனை கொல்றதுக்கான எல்லா அவசியமும் உனக்கு இருக்கு. துரைய கொலை பண்ணி அந்த பழியை ஏன் மேல போட்டது நீதான். இவ்ளோ நாள் இல்லாம மித்ரா வீட்டுக்கு நீ ஆதிய பார்க்க வந்தப்பவே ஏதோ ஒரு பெரிய திட்டத்தோட தான் வந்திருப்பேன்னு நான் யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள என்ன போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிருச்சு. இதெல்லாம் தெரியாத அளவுக்கு நான் முட்டாள் இல்ல பவானி. என்னடா இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் இவ இவ்ளோ தைரியமா கான்ஃபிடென்ட்டா பேசுறாளேன்னு பாக்குறியோ? பேசணும்ல. அதுக்கு காரணம் என்னோட ஆதி. ஆ, என்ன தொட்டு தாலி கட்டின என் புருஷன் ஆதி. எங்க பொண்ணு தமிழ் கிட்ட என்ன வெளியில கூட்டிட்டு வந்துடுறேன்னு சத்தியம் பண்ணிருக்காரு. பவானி, நான் துரைய கொலை பண்ணலங்கிற உண்மையும் என் புருஷனுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியமும் கண்டிப்பா என்ன காப்பாத்தும். அந்த நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு. உனக்கு தெரிஞ்ச விஷயம்தான், இருந்தாலும் ஒரு தடவை ரிப்பீட் பண்றேன். தெய்வம் நல்லவங்கள சோதிக்கும், ஆனா கைவிடாது. நீ வேணா பாரு, அவர் கண்டிப்பா என்ன வெளியே கொண்டு வந்துருவாரு. அத நீ பார்க்க தானே போற. என்ன பேச்சே வராம அப்படியே வாயடைச்சு நிக்கிற? ஓ, என்ன பேசுறதுன்னு தெரியலையா? சரி, இப்ப நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோ. இன்னைக்கு நான் வெளியே வர போறது கன்ஃபார்ம். அதுக்கப்புறம் இந்த பாரதி உங்களுக்குலாம் சங்கு ஊத போறாங்கிறதும் 100% கன்ஃபார்ம். அதனால கொஞ்சம் பார்த்து சூதானமா இருந்துக்கோங்க. வரட்டா? அம்மா, டைம் ஆச்சு, கூட்டிட்டு வாங்கம்மா. சரிங்க சார், வாமா. பாரதி மேடம், ஆதி எங்க? அவர் இன்னும் கோர்ட்டுக்கு வரலையா? மேடம், அவர் ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போயிருக்காரு. சீக்கிரம் வந்துருவாரு. நீங்க கவலையே படாதீங்க. இன்னைக்கு நீங்க வெளியே வர போறத யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. வாங்க மேடம். யோ வக்கீல், அவ என்ன பேச்சு பேசிட்டு போறான்னு பாத்தியா? அவ இவ்ளோ தைரியமா இருக்கிறத பார்த்தா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அது சரி, பாரதியோட வக்கீல் யாரு? இப்ப பாரதி கூட பேசிட்டு போனாரே, அவருதான் மேடம். ஷோ, நான் பாரதியோட கேஸ்ல ஆஜராக போற சீனியர் அட்வொகேட்டை கேட்டேன். ஓ, இன்னைக்கு மதுமிதா மேடம் தான் பாரதி கேஸ்ல ஆஜராக போறாங்க மேடம்.